விமர்சனங்களை நாம் கண்டு அஞ்சக்கூடாது. அவதூறுகளை கண்டு நாம் ஒருபோதும் கலங்கக்கூடாது. நம்மை பிடிக்காதவன் ஒருபோதும் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டான், பாராட்ட மாட்டான், போற்ற மாட்டான், வாழ்த்த மாட்டான், ஊக்கப்படுத்த மாட்டான். எப்போதும் விமர்சித்துக் கொண்டேதான் இருப்பான். இதுதான் கலைஞரின் அரசியல். நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல். நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல். நம்மை சீண்டுவார்கள், தூண்டுவார்கள், ஆசை காட்டி பார்ப்பார்கள். நம்ம தம்பிங்க சில பேர் இந்த யூடியூப் சேனலுக்கு ஆசைப்பட்டு போய் பேட்டி கொடுக்குறாங்க. இந்த முன்னணி தோழர்கள், திருமாவின் தம்பியாக இருந்து நீங்கள் அரசியல் பணி செய்ய வேண்டும். எவன் காட்டுகிற மயக்க வித்தைகளுக்கு நீங்கள் ஆட்பட்டு விடக் கூடாது. அதெல்லாம் தற்காலிகமான 2 நாள் உங்களுக்கு மட்டும் வரும். அது வைரல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க உங்க படத்தை பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அது வந்துகிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது நீ பேட்டி கொடுத்ததே. போய் அப்படி எவனாவது வாயை சீன்றதுக்குன்னு கூப்பிடுவான். பேட்டி கொடுக்காதீங்க. தேர்தல் வரையில வாயை மூடிட்டு இருங்க. கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தோழர்களுக்கு நான் சொல்றேன், முன்னணி தோழர்களுக்கு நான் தோழமையோடு சுட்டி காட்ட விரும்புகிறேன். உங்களை வாங்க தோழர், உங்க நிலைப்பாட்டை எடுத்து சொல்லுங்க தோழர். உங்க பேட்டியை நாங்க வைரல் ஆக்கி விட்டுறோம்மா. அதனால என்ன பயன்? இந்த கூட்டணியை உடைப்பதற்கு பல சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்.